திவ்ய நற்கருணை உட்கொள்வதற்கான ஆசை. தேவ இஷ்டப்பிரசாத நிலை திவ்ய நற்கருணை உட்கொள்வதற்கு அவசியமானதாகவும் இன்றியமையாததுமான நிபந்தனையாகும். அதன் பின் புண்ணியங்களும் தேவ பக்தியும் விரும்பத்தக்கவையாக இருந்தன. ஆனால் நல்ல சித்தமும் திவ்ய நற்கருணையின் மீது ஒரு தனியாத ஆசையும் இவற்றின் இடத்தை எடுத்துக்கொள்ள தகுதியுள்ளவையாக இருந்தன. பரிதாபமான விதத்தில் மக்கள் அரைகுறை மனதோடுதான் பெரும்பாலும் திவ்ய நன்மை வாங்க செல்கிறார்கள். தாங்கள் பெறப்போவது இன்னதென்று தெளிவாக அறியாமலும் இருக்கிறார்கள். எனவே இந்த தவறை தவிர்க்கும்படியாக திவ்ய நன்மை வாங்குவதற்கு பொருத்தமான நிபந்தனைகளோடு திவ்ய நற்கருணையின் முழு பலனையும் நமக்கு பெற்றுத் தருவதில் முதன்மையானதாகவும் முழு முக்கியத்துவம் உள்ளதாகவும் இருக்கிற ஒரு காரியத்தை பற்றி இப்போது சிந்திப்போம். அதுதான் ஆசையாகும். சாப்பிட வேண்டுமென்ற தூண்டுதல் வர வேண்டுமெனில் நாம் பசியாயிருக்க வேண்டும். பட்டினியால் நாம் மயங்கி விழாதிருக்க விரும்பினால் உணவு உண்ண வேண்டும் என்ற உந்துதலையும் ஆசையையும் நாம் உணர வேண்டும். ஏனெனில் உண்ணுதல் என்னும் செயல் ஒரு தொல்லையாகவும் புலன்களோடு தொடர்புள்ளதாகவும் இருக்கிறது. மேலும் சாப்பிட்ட உணவு ஜீரணமாவது பெரும்பாலும் சோர்வும் வேதனையும் தரும் ஒரு செயலாக இருக்கிறது. இதன் காரணமாக நம் நல்ல சர்வேஸ்வரன் உணவை நாம் விரும்பும்படியாக நமக்கு பசியை தந்திருக்கிறார். உணவுகளை நோக்கி நாம் ஈர்க்கப்படும்படியாக அவற்றிற்கு அவர் விதவிதமான நல்ல சுவைகளையும் தந்திருக்கிறார். அவ்வாறே திவ்ய நற்கருணை உட்கொள்வதற்கும் ஒரு பசி உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்துநாதர் மீது கொள்ளும் தாகமாகும். இந்த தாகம் அல்லது ஆசையில் பல நிலைகள் உள்ளன. ஆனாலும் எந்த அளவுக்கு இந்த ஆசை தீவிரமாக உள்ளதோ அந்த அளவுக்கு நாம் உட்கொள்ளும் திவ்ய நன்மை நமக்கு அதிக பலன் தருவதாக மாறும். ஆரோக்கியமான ஓர் உடல் உணவை ஏற்றுக்கொண்டு அதை எளிதாக ஜீரணிக்கின்றது. அதே வேளையில் நோயுற்ற ஓர் உடல் அந்த உணவிலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாமல் போகிறது. திவ்ய நன்மையின் மீதான இந்த பசியை சர்வேஸ்வரன் தாமே நம் இருதயங்களுக்கு தர வேண்டும். இல்லை என்றால் நாம் அவரை உட்கொள்ள ஒருபோதும் விரும்பவே மாட்டோம். நமக்கும் சர்வேஸ்வரனுக்கும் இடையில் வார்த்தை கெட்டாத ஒரு பெரும் தூரம் உள்ளது. அது எவ்வளவு அகன்றது என்றால் வரப்பிரசாதமானது ஒரு அவசரமான பசியை நமக்குள் உருவாக்கவில்லை என்றால் ஆண்டவருடைய பரிசுத்த பந்தியை அண்டி செல்ல நாம் துணியவே மாட்டோம். இந்த பசியோ இயேசு கிறிஸ்துநாதருடைய எல்லையற்ற மகிமையை நாம் மறக்க செய்து நமது சொந்த தேவையை தவிர வேறு எதையும் நாம் நினையாதபடி செய்து விடுகிறது. நாம் யார், சர்வேஸ்வரன் யார் என்பதை நாம் மறந்துவிடும்படியாகவும் நம் சொந்த பரிதாப நிலையை மறந்துவிட்டு அவருடைய நன்மைத்தனத்தை மட்டும் நாம் பார்க்கும்படியாகவும் நமது ஆத்துமம் தமது வரப்பிரசாதத்தினால் கிரகித்து கொள்ளும்படி அவர் செய்து விடுகிறார். மனிதன் ஆசையினால் உயிர் வாழ்கிறான். தான் நீண்ட காலமாக விரும்பி தேடுவதை தவிர வேறு எதையும் தேடுவதோ செய்வதோ இல்லை. ஒரு தெய்வீக ஆசை திவ்ய நன்மை உட்கொள்ளும்படி நம்மை வற்புறுத்துகிறது. இந்த ஆசை எவ்வளவு பலமுள்ளது என்றால் பயத்தால் இறந்து விடாமல் பரலோக பூலோக அரசரை நாம் நெருங்கி செல்ல அது நமக்கு தைரியம் தருகிறது. கடவுளின் மீதான இந்த பசி நமது கண்மூடித்தனமான துணிச்சலை மன்னித்து விடுகிறது. பட்டினியால் தான் இறந்து விடாதபடி மற்றவர்கள் அறியாமல் ஒரு துண்டு ரொட்டியை எடுத்துக்கொள்கிற பரிதாபத்திற்குரிய ஒரு ஏழை நிச்சயமாக ஒரு திருடன் இல்லை. அவனது தேவை அவனை மன்னித்து விடுகிறது. ஆனால் இந்த பசியை நான் உணரவில்லையே என்று நீ ஒருவேளை சொல்லலாம். நீ திவ்ய நற்கருணையை ஒருபோதும் உட்கொள்ளாதிருந்தால் அது சாத்தியம்தான். ஆனால் நீ அதை உட்கொள்கிறாய் என்றால் சர்வேஸ்வரன் உனக்குள் அதன் மீதான ஆசையை தூண்டியிருக்கிறாய் என்றுதான் நான் உனக்கு பதில் கூறுவேன். ஏனெனில் கொஞ்சமாவது உனக்கு ஆசை இல்லை என்றால் திவ்ய நன்மை வாங்க நீ துணியவே மாட்டாய். எந்த ஒரு ஏழையான மனிதன் தான் அழைக்கப்படாத பட்சத்தில் பசியால் தன் உயிர் போகும் தருவாயிலும் தன் அரசனுடைய பந்தியில் அமரத் துணிவான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆயினும் சர்வேஸ்வரனிடமிருந்து நம்மை பிரிக்கிற தூரம் மிக மிக அதிகமானது. அப்படியானால்
நாம் திவ்ய நற்கருணையில் அவரை அணுகி வருவதற்கு எப்படி துணிகிறோம்? உண்மையில் பூமியில் உள்ள எந்த ஒரு பெரிய மனிதனிடமும் நாம் செய்ய துணியாத ஒரு காரியத்தை இயேசுநாதரிடம் செய்ய நாம் துணிய வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக இயேசுநாதர் தமது எல்லையற்ற தயாளத்தில் நம் கண்களை திரையிட்டு மறைப்பது அவசியமானதாக இருக்கிறது. நம்மையே நாம் அவருடைய தெய்வீக விருந்துக்கு அழைத்து கொள்கிறோம். எனவே திவ்ய நன்மை உட்கொள்வதற்கான உண்மையான காரணம் ஒருவன் அதன் மீது கொள்ளும் பசியாகும். இந்த பசி அதிக தீவிரமானதாகவும் அவசரமானதாகவும் ஆகும்போது நாம் அடிக்கடி திவ்ய நற்கருணை உட்கொள்ள செல்கிறோம். நீ ஞான ரீதியில் வளர்ச்சியடையவில்லை என்றால், நீ அதிக பலம் உள்ளவனாக ஆகவில்லை என்றால், நீ போதுமான அளவுக்கு சாப்பிடவில்லை அல்லது பசி இல்லாமல் சாப்பிடுகிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னையே தூண்டி எழுப்பு. நேசத்தின் பசியை உன்னால் உணர முடியாத போதும் எப்பாடுபட்டாவது உன் தேவையை அடையாளம் கண்டுகொள்.